ஸ்டாலின் வந்து 5000 ரூபா போட்டிருக்காங்க. ஆமா சொல்லுங்க. அது எப்படி பாக்குறீங்க? தோல்வி பயத்தில் தான் போட்டிருக்காரு. ஏற்கனவே பீகார்ல வந்து நிதிஷ்குமார் வந்து 20,000 ரூபாய் ஒரு ஆளுக்கு ஒரு குடும்பத்துக்குன்னு போட்டாங்க. அவங்க ஜெயிச்சிட்டதுனால இவங்களுக்கு அதே நம்பிக்கை வந்திருக்குது. இப்போ தேர்தல் வரதுக்குள்ள அடுத்தடுத்து 5,000 3 மாசத்துக்கு போட்டா 20,000 ரூபாய் கணக்காகும். அதனால வந்து தேர்தல் பயத்துல பணத்தை போட்டா எப்படி வென்றலான்ற ஒரு நம்பிக்கையில அவங்க பணம் போட்டிருக்காங்க. அது தவிர வேற எதுவும் வாய்ப்பு கிடையாது. அவர் ஒன்றும் அவர் காசை ஒன்றும் போடல, எங்கள் காசை எங்களுக்கே திருப்பி போடுறாரு. எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஒரு அப்படி சொல்கிறது, ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போனால் நம்ம லட்டு ஜாங்கிரி பழங்கள்லாம் வாங்கிட்டு போகிற மாதிரி அவர் எலெக்ஷனுக்கு வந்து நான் ஓட்டு கேட்க வரேன், அதுக்காக உங்களுக்கு 5000 இப்பயே கொடுத்துட்டேன், நீங்கள் எல்லாமே குடிச்சிட்டு நாசமாக போங்கன்னு எங்கள் அப்பாமார்களையும் கணவர்மார்களையும் அண்ணன்மார்களையும் தூண்டி விடுறாரு. இந்த 5000 ரூபாய் போட்டுட்டு ஓட்டு கேட்குறாருண்ணா, இது ஓட்டுக்கான காசு, அவர் எலெக்ஷனுக்கான முன்தொகையா எங்களுக்கு கொடுத்து விட்டாரு 5000 ரூபாய் காசை. சார் இத்தனை வருஷமா எதுவுமே இல்லை, இப்போ திடீர்னு வந்து போடுறாருனாக்கா என்ன காரணம்னு தெரில. ஒரு எலெக்ஷன்ல நான் ஜெயிச்சிருக்கணும், ஜெயிப்புமா அதை போட்டாக்க இது பண்ணுவாங்கன்றதுக்காக அதை காட்டுறதுக்காக அவர் நிற்கிற இது போட்டு வச்சுக்கிறாருங்க. இதுவரையிலும் நான் ஒரு ஒத்த பைசா கூட நான் இதுவரையிலும் வாங்கினது கிடையாது. அவர் இதுவரையிலும் நான் அந்த 5 வருஷம் வந்து எதுவுமே ஒன்றுமே செய்யலை. இந்த பணம் திடீர்னு எங்கேருந்து வந்ததுன்னே தெரியலைங்க. ஓட வேண்டிய எல்லாத்தையும் செய்ய வேண்டியதுனாக்கா நார்மலாக எல்லாத்தையும் செஞ்சு இருக்கணும். ஆனால் எதுவுமே இதுவரையிலும் செஞ்சது கிடையாது. இப்போ திடீர்னு வருதுனாக்கா என்ன காரணம்? அந்த பணம் இந்த பணம் எங்கேருந்து திடீர்னு வந்தது? இத்தனை கோடி ரூபாய் எங்கேருந்து வந்திருக்கும்? ஒரு ஆளுக்கு 5000 ரூபான்னு கணக்கு பண்ணால் கூட எத்தனையோ கோடி இருக்குது. எத்தனை கோடி பணம் எங்கேருந்து வந்திருக்குங்க? அது உங்களுக்கு பணம் வந்ததா? பணம் பொதுவாக வந்து எல்லாருக்கும் வந்துடுச்சு. ஆனால் எனக்கு வந்து கொடுக்கல. ஏன்னா நான் மாற்று அரசியல் கட்சியில் இருக்கிறதுனால எனக்கு வந்து 5000 ரூபா வரல. ஆனால் எல்லா பொதுமக்களுக்கும் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து எதுக்கு இந்த நேரத்தில் கொடுக்குறாங்க? ஒன்றும் இல்லைங்க. இப்போ 2024 பொங்கலும் போது பொங்கல் செலவுக்கு எப்பயுமே ஆண்டுதோறும் காசு தருவாங்க. இதுவரையும் எப்பயுமே கொடுக்காம விட்டதில்லை. 2024 ஒரு பைசா கூட கொடுக்காம பொங்கலுக்கு விட்டாங்க மக்களை. இப்போ தேர்தல் வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே இப்போ இன்னும் 2-3 மாதங்களில் தேர்தல் வரப்போகுது. அதனால் தேர்தல் ஒரு எப்படி சொல்கிறது, இது ஓட்டுக்கு தான் காசு கொடுக்குறாங்க. இது மக்கள் மீது அக்கறை கொண்டோ ஒன்றும் கொடுக்கல. இப்போ வந்து இப்போ பொங்கலுக்கு 2000 கொடுத்துருக்காங்க. இப்போ தேர்தலுக்கு முன்னாடி 5000 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓட்டு தான், ஓட்டுக்கான காசு தான். இது வந்து எப்படின்னா அவங்க தேர்தலுக்கு முன்னாடியே காசு கொடுத்து வாக்கு வாங்கணும்னு நினைக்கிறாங்க. இது வரைக்கும் அவர் அரசியலில் வந்து ஒரு ரூபா கூட நாங்கள் எதுவுமே அனுபவிச்சது இல்லைங்க சார். ஆனால் இப்போ அரசியல் அவருடைய இது முடிய போகுதுன்றதுனால இன்னும் 3 மாதம் இருக்குதுன்றதுனால இந்த 5000 அவர் போட்டிருக்கிறாரு. இந்த 5000 இப்போ எங்கேருந்து வந்தது? ஏன் அதை இவ்வளோ நாளா போடலை? எத்தனையோ இப்போ காடுங்களுக்கு வந்து 1000 ரூபாய் மகளிர் உதவித்தொகை வரவே இல்லை. அப்பெல்லாம் போடாத காசு இப்போ திடீர்னு ஒரே நாளில் எல்லா காடுக்கும் எப்படி வந்ததுங்க? இப்போ இவ்வளோ பணமும் எங்கே இருந்தது? ஏன் அதை இவ்வளோ நாளா போடலை? இப்போ திடீர்னு ஏன் இந்த எலெக்ஷன் 3 மாதம் இருக்குதுன்றப்போ இந்த காசை ஏன் அவங்க திடீர்னு போட்டாங்க? அப்போ அவருக்குள்ள ஒரு பயம் வந்துட்டுக்குது, அதனால தான் போட்டுக்கிறாங்க சார் இந்த காசை.